Hey guys, I'm back with another new lesson. This is Malar from Kaizen. And இன்னைக்கு நம்ம என்ன lesson பார்க்க போறோம் அப்படினா today I'm going to teach you a relative pronoun. இது ரொம்ப நாளா அக்பர்தீன் அப்படின்ற ஒரு வியூவர் வந்து கேட்டுட்டே இருந்தாரு. So especially this lesson is for him. And relative pronoun அப்படினா என்ன அப்படினா நிறைய பேருக்கு வந்து சென்டென்சஸ்ல நம்ம வந்து இந்த WH words like who, whom, where, why, which இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து சென்டென்ஸோட நடுவில் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு the lady who is in red saree is my aunt அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த சென்டென்ஸில் who எதுக்கு நடுவில் வந்திருக்கு, whoனா யார் அப்படின்ற மீனிங் தானே. இங்கே எதுக்காக who யூஸ் பண்ணியிருக்கு, சில இடங்களில் whom யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எதனால் வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதுதான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா, லெட்ஸ் மூவ் ஆன் டு தி லெசன். Stop learning, never stop growing. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிலேட்டிவ் ப்ரொனவுனில் வந்து நம்ம WH கொஸ்டின்ஸ் நம்ம வந்து சென்டென்ஸோட நடுவில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம். வாட், வென், விச், வை, ஹூ, ஹூம் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுனாக யூஸ் பண்ணுவோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது த யூசேஜ் ஆஃப் ஹூ அண்ட் ஹூம், எப்படி வந்து நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுனாக நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றது பார்க்க போகிறோம். ஓகே, let's see the first example. I have a friend, she lives in Scotland அப்படின்னு கொடுத்துருக்கு. இது எப்படி அப்படின்னா இது ரெண்டும் ஒரு தனித்தனி சென்டென்ஸ் இல்லையா. I have a friend is a clause and she lives in Scotland. ஸோ இது ரெண்டுமே ஒரு மெயின் கிளாஸாக ஆக்ட் ஆகுது. இதை நம்ம வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணி நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். என்ன மாதிரி நம்ம இந்த சென்டென்ஸை வந்து எழுதலாம் அப்படின்னா I have a friend who lives in Scotland அப்படின்னு எழுதியிருக்கு. இது ரிலேட்டிவ் ப்ரோனவுன் யூஸ் ஆயிருக்கு, who அப்படின்றது யூஸ் ஆயிருக்கு. இன்ஸ்டெட் ஆஃப் she அப்படின்ற அந்த ப்ரோனவுனை வந்து நம்ம சப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. she வந்து என்ன சொல்லுவோம், சப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுனை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக நம்ம வந்து who அப்படின்ற ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா I have a friend who lives in Scotland. You're talking about a friend. நீங்கள் வந்து ஜென்ரலாக I have a friend மட்டும் சொன்னால் எனக்கு ஒரு தோழி இருக்கிறா அப்படின்னு அர்த்தம். Here you want to give some additional information about the friend. அந்த தோழி பற்றி நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல வரீங்க. என்ன அப்படின்னா அவள் வந்து ஸ்காட்லாண்டில் வசிக்கிறா அப்படின்றத சொல்கிறீங்க. ஸோ யூ ஆர் கிவிங் a stress on this she lives in Scotland அப்படின்றதுல. So I have a friend who lives in Scotland அப்படின்னு சொல்லலாம். And the second one is my uncle died last week. He had been ailing for a month அப்படின்னு கொடுத்துருக்கு. இதுலேயும் ரெண்டு செப்பரேட் சென்டென்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னோட அங்கிள் வந்து பொதுவாக இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. அண்ட் இந்த செகண்ட் சென்டென்ஸில் வந்து அவர் ஒரு மாதமாகவே வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ வந்து வென் யூர் டாக்கிங் வித் யுவர் ஃப்ரெண்ட், உங்களோட ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருக்கும்போது சாரி லாஸ்ட் வீக் வந்து என்னால் வந்து உங்களோட வெளியில் வர முடியல பிகாஸ் மை அங்கிள் பாஸ்ட் அவே, என்னோட அங்கிள் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஃப்ரெண்டு ஷாக் ஆகி எந்த அங்கிள் சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு ஒரு 2-3 அங்கிள் இருக்கிறாங்க அப்படின்னா எந்த அங்கிள் சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க ரொம்ப நாளாக படுக்கையாக இருந்தார் இல்லையா, அவர் தான், அந்த அங்கிள் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ யூ ஆர் கிவிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் த அங்கிள். எந்த அங்கிள் அப்படின்றதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறீங்க. ஒரு மாதமாக உடம்பு சரி இல்லாமல் இருந்தார் இல்லையா, அந்த அங்கிள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து இந்த who அப்படின்ற ரிலேட்டிவ் ப்ரோனவுன் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மை அங்கிள், இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த died last week அப்படின்ற இந்த வேர்போட உள்ள இந்த ஃப்ரேஸ் வந்து நம்ம வந்து லாஸ்ட்டில் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். மை அங்கிள் இன்ஸ்டெட் ஆஃப் ஹீக்கு பதிலாக நம்ம வந்து இங்கே who யூஸ் பண்ணியிருக்கிறோம். who had been ailing for a month, you bring this, இதை வந்து லாஸ்ட்டில் கொண்டு வந்துடுறீங்க, died last week அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன் who யூஸ் ஆயிருக்கு. மை அங்கிள் who had been ailing for a month died last week. ஒரே சென்டென்ஸில் நம்ம இதை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? And moving on to the next one, she was my teacher, I will never forget her அப்படின்னு இருக்கு. நீங்கள் திரும்பவும் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் வந்து வெளியில் போகிறீங்க, ஏதோ ஒரு மூவி போயிருக்கிறீங்க. அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய ஸ்கூல் டேஸில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு டீச்சரை பார்த்துட்டு உங்களுடைய ஒய்ஃப் கிட்ட சொல்கிறீங்க, அந்த லேடி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் எனக்கு வந்து நான் 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு வந்து மேக்ஸ் எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறேங்க. மீட் பண்ணும்போது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, she was my teacher, she was my maths teacher, I will never
forget her அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல she is the receiver of an action. அவங்கள என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இங்கே வந்து she is not the doer of an action, she is the receiver of an action. என்னால் அவங்கள மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறதுனால she is the receiver. ஸோ she was my teacher சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டு சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி whom I will never forget அப்படின்னு யூஸ் பண்ண போகிறீங்க. அந்த லாஸ்ட் சென்டென்ஸ் he is the person I want to see him in person. ஓகே, ஸோ நீங்கள் ஏதோ ஒரு ஆல்பமோ ஏதோ ஒன்று எடுத்து நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் காமிச்சிட்டு இருக்கும்போது he is my favorite singer, இவர் தான் என்னோட ஃபேவரட் சிங்கர், என்னோட லைஃப்பில் நான் இவரை ஒரு தடவையாவது நான் வந்து நேரில் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஸோ என்னோட லைஃப்பில் ஒரு தடவையாவது நான் அவரை நேரில் பார்க்கணும், சந்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஸோ சொல்லும்போது நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, he is the person I want to see him in person அப்படின்னு சொல்கிறது. ஸோ he is the person, you're talking about the person, I want to see him in person அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா whom அப்படின்ற ரிலேட்டிவ் ப்ரோனவுன் போட்டு கனெக்ட் பண்ணுறோம். he is the person whom I want to see him in person. இவரை தான் நான் வந்து நேரில் சந்திக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அண்ட் இங்கேயும் வந்து இவர் ஏதாவது ஆக்ஷன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இவர் வந்து நிறைய பாடல்கள்லாம் வந்து ரொம்ப அழகான பாடல்கள்லாம் பாடியிருக்கிறாரு. அந்த மாதிரி நம்ம வந்து அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் சொல்லலை. நீங்கள் வந்து யூ ஆர் ஜஸ்ட் சேயிங் he is the person whom I want to see him. நான் அவரை பார்க்கணும், நேரில் சந்திக்கணும் அப்படின்னு, இவரை தான் நான் வந்து நேரில் சந்திக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ he is the receiver, அவரை நான் வந்து சந்திக்கணும்னு விரும்புகிறேன். ஸோ he is the receiver of an action. இந்த டீச்சர் மாதிரி இந்த டீச்சர் இஸ் த ரிசீவர், நான் அவங்கள லைஃப்பில் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ she is the receiver, அதே மாதிரி he is the receiver of this sentence. இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக வந்து புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த who அப்படின்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு இந்த whoவோட பார்த்தீங்க அப்படின்னா there will be some verbs. ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி the lady who is wearing red saree is my aunt. ஓகே, ஒரு க்ரௌடு இருக்குது, அந்த க்ரௌடில் வந்து hey she is my aunt, அதுதான் என்னோட ஆண்ட் அந்த மாதிரி சொல்கிறீங்க, அதுதான் என்னோட அத்தை அந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா who is your aunt, யார் அந்த கூட்டத்தில் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா ஸோ the lady who is wearing red saree is my aunt அப்படின்னு சொல்லிடுங்க. ஸோ is இந்த மாதிரி is wearing. ஸோ இந்த மாதிரி வந்து verbs நெக்ஸ்ட்டு WH whoவோட நெக்ஸ்ட்டு who அப்படின்ற ரிலேட்டிவ் ப்ரோனவுனோட என்ன இருக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு வேர்ப்ஸ் இருக்கும். அண்ட் whom யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா whomக்கு அடுத்து வந்து நவுன் அல்லது சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் வந்து இதில் வந்து இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா whom I இருக்குது, ஸோ இங்கேயும் வந்து whom I இருக்குது. there is no verb next to this. இதுக்கு அடுத்து வந்து நம்ம வேர்ப்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு ஈஸியான ஒரு க்ளூ, ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. இங்கேயும் வந்து who வரும்போது who had been ailing அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த had been ஒன்று ஆக்சிலரி இருக்கும், அப்படி இல்லைன்னா ஆக்ஷன் வேர்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஹோம்க்கு அடுத்து வேர்ப்ஸ் இருக்காது, சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, that's it with me today. இன்றைக்கி வந்து who and whom ரொம்ப நாளாக வந்து எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்த ஒரு லெசன் வந்து இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. அண்ட் ரைட் ஆன் யுவர் காமெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. இஃப் யூ லைக் திஸ் லெசன், hit the like button, and I'll meet you soon with some more interesting lessons in the next video. Till then, you take care. It's bye from Miller. See you.